அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் பெட்சி. நான் மசோனிக் மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன். இது நீங்கள் லாஸ்ட் ஒரு கொஞ்ச வாரமாகவே குழந்தைகள் நல சம்மந்தப்பட்ட அநேக வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதன் மூலமாக பிரயோஜனமும் பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது டெங்கு காய்ச்சலை குறித்து. டெங்கு காய்ச்சல்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்துடுது. டெங்கு காய்ச்சல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது போல் ஒரு கொசுவால் பரவுறது. நம்ம கணக்கின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு டெங்கு வந்ததுன்னா அதில் 2 பேருக்கு தான் சிவியரான டெங்கு வந்து டெத் ஆகிற வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மீத ஆல்மோஸ்ட் 99% மக்களுக்கு வெறும் மைல்டான சிம்டம்ஸோ இல்லை ஒரு மாட்ரேட்டான சிம்டம்ஸோ தான் இருக்கும். அதனால் டெங்குவை குறித்து பயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. டெங்குக்குரிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக காய்ச்சல், தலைவலி சில பேருக்கு இருக்கும், கை கால் வலி, முட்டு வலி இருக்கலாம், கண்ணுக்கு பின்னாடி சிவியர் வலி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்பை நம்ம வீட்டில் வச்சு மானிட்டர் பண்ணலாம் எந்த சிவியர் சிம்டம்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு. இந்த 2வது குரூப்பு நான் சொன்னது வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த குழந்தைங்களை அட்மிட் பண்ணி பார்க்கணும். 3வது தான் சிவியர் குரூப். சிவியர் குரூப்புக்கு ப்ளீடிங், மோஷனில் ப்ளீடிங் ஆகுறது, தாடையிலேருந்து ப்ளீடிங் ஆகுறது, இல்லைன்னா ஷாக், பிபி மிகவும் குறையிறது, நாடி துடிப்புகள் இல்லாமல் போகிறது, இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படுறது. சில சமயம் சிவியர் டெங்குல கிட்னி பாதிக்கலாம், சில பிள்ளைகளுக்கு ஃபிட்ஸ் வரலாம், சில பிள்ளைகளுக்கு இருதய பாதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட அந்த சிவியர் குரூப்பை ஐசியூவில் வச்சு இன்டென்சிவிஸ்ட் தீவிர கண்காணிப்பு சிகிச்சையில் வச்சு நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 3 ஃபேஸுமே நம்ம கரெக்டான டைமில் டயக்னோஸ் பண்ணி கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெங்குனால வர்ற இழப்புகள் அதிகமாக குறைக்கப்படும். பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் நம்ம இதற்குரிய அறிகுறிகளை முதல்ல அறிந்துட்டு மருத்துவரை சீக்கிரம் அணுகிறது நல்லது.